வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணியின் பொழுது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு 200 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காலப்பட்டு சிறையில் மொபைல் பயன்பாடு தொடர்பாக கைதிகளுடன் தொடர்பில் இருந்த சிறை காவலர்கள் மீது கவர்னர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி திருவோவடை அடுத்த சன்னியாசிகுப்பத்தில் பிரபல தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்புடைய 225 கிலோ காப்பர் பொருட்களை திருடிய வழக்கில் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரிடம் பேஸ்புக் மூலம் கனடா நாட்டு பெண் பெயரில் தங்க நகை ஐபோன் என நம்ப வைத்து நூதன முறையில் 6.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். பணியின் பொழுது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு 200 நபருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் உழவர்கரை நகராட்சி மற்றும் ஜெட்ரோபோட்டிக் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து நகர்ப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்வதை தடுப்பது குறித்து தூய்மை பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றன. முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து ரோபோட் துப்புரவு எந்திரத்தை இயக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியில் ஈடுபடுபவர்கள் நோய் தாக்கத்தால் இறக்கின்றனர். பணியின் பொழுது உயிரிழப்பு ஏற்படுகிறது. இவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும். நகராட்சிகள் 200 வாரிசுதாரர்கள் கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசு விரைவில் பணி வழங்கும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரணகுமார், உள்ளாட்சித்துறை அரசு செயலர் கேசவன், புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநர் பிரபத் குமார் சிங், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணையில் உள்ள குழப்பங்களை சரி செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர் கூட்டமைப்பு மனு அளித்து வலியுறுத்தி உள்ளது. புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதியில் கணினி சான்றிதழ் படிப்பு கட்டாயம் என குறிப்பிடப்படவில்லை. ஆனால் துறையின் மூலமாக வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் 3 மற்றும் 6 மாத கணினி படிப்பு சான்றிதழ் அவசியம் என உள்ளது. தற்பொழுதைய ஆட்சேர்ப்பு அறிவிப்பினை 2015 பணி நியமன விதிகள் படி வெளியிடப்பட்டுள்ளதாக துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைவு நியமன விதிகளை வெளியிட்ட தங்களது தலைமையிலான வருவாய்த்துறை அதனை மாண்புமிகு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலோடு அரசிதழில் வெளியிடாமல் 2015 நியமன விதிகளை பின்பற்றி ஆட்சேர்ப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. அவ்வாறு நியமன விதிகளை இறுதி செய்யும் பணியை தொடர முடியவில்லை என்றால் எதற்காக ஆட்சேர்ப்பு அறிக்கையை வெளியிட்டீர்கள் என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றோம். இம்மாநிலத்தில் நிரப்பப்படும் இதர அரசு பதவிகளான அசிஸ்டன்ட் எஸ்ஐ, துணை தாசில்தார் மற்றும் யூடிசி, எல்டிசி உள்ளிட்ட எந்த பணி நியமனங்களிலும் கட்டாய கணினி சான்றிதழ் கேட்காத சூழ்நிலையில் இப்பதவிகளுக்கு கட்டாயம் என கூறியிருப்பது எவ்விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் முன்வைக்கின்றோம் என பல்வேறு குளறுபடிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் யோகா நாள் விழாவிற்காக நகரம் முழுவதும் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு இந்தி மொழி மட்டும் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இந்தி வார்த்தைகளை கருப்பு மையால் அழித்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டமாக யோகா திருவிழா நாளை மே 27ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதற்காக அரசு சார்பில் நகரம் முழுவதும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பதாகைகளில் அனைத்து அறிவிப்புகளும் இந்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில்
தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே காமராஜர் மணிமண்டபம், கிழக்கு கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இந்தி மொழியில் வைக்கப்பட்டிருந்த யோகா தின விளம்பர பதாகைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையை கொண்டு அழித்தனர். மேலும் ஹிந்தி தெரியாது போடா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஹிந்தி மொழியை திணிப்பதாக கூறி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். புதுச்சேரியில் சிறியவர்கள் முதல் ஐடி ஊழியர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சாரல் நிறுவனத்தின் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். வண்ண வண்ண உடையில் ராம்ப் வாக் செய்தும் பாரம்பரிய உடையில் நடந்து வந்தும் குட்டீஸ்கள் அசத்தினார்கள். இதேபோல் ஆண்கள் விதவிதமான கோட் சூட்டில் வந்து பார்வையாளர்களின் கைத்தட்டல்களை பெற்றனர். இறுதியாக ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்திற்கான போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அவர்கள் நவீன உடை முதல் பாரம்பரிய உடைகள் வரை அணிந்து வந்து அசத்தினார்கள். இதில் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஷாஜா என்பவர் பெற்றார். மாணவிகள் மட்டுமல்லாது ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் வரும் பெண்களும் இந்த போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். Winter Fashion Gala title winner 2024 and 2024 title winner Shining Star Pondicherry 2024 title winner. பேர் பிரேமலதா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சாரல் தமிழ்நாடுல நான் செகண்ட் ரன்னர் ஆகியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து ஐடி எம்ப்ளாயி. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு மாடலிங் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இங்கே வந்து நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஷோ பண்ணது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இங்கே வந்து நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுச்சேரியில் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரிடம் ஃபேஸ்புக் மூலம் கனடா நாட்டு பெண் பெயரில் தங்க நகை, ஐபோன் என நம்ப வைத்து நூதன முறையில் 6.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த 46 வயதான அந்த அதிகாரி தனது மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஃபேஸ்புக்கில் கனடாவை சேர்ந்த கூறும் ஒரு இளம் பெண்ணுடன் பழக ஆரம்பித்துள்ளார். நாளுக்கு நாள் அந்த நட்பு நெருக்கமாக வளர இருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை விவரங்கள், வீடு மற்றும் அலுவலக புகைப்படங்களை பரிமாறி கொண்டனர். பின்னர் அந்த பெண் நட்பின் அடையாளமாக தங்க நகைகள், வைர வாட்ச், ஐபோன் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பரிசுகளை அனுப்புவதாக கூறினார். அது மட்டுமின்றி அந்த பரிசுகளை வீடியோ மற்றும் புகைப்படங்களாக எடுத்து அவருக்கு தொடர்ந்து அனுப்பினார். இறுதியில் இந்திய கஸ்டம்ஸ் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்ததாக கூறி ஒருவர் அந்த அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற்றுக்கொள்ள சுங்கவரி கட்ட வேண்டும் என கூறினார். அந்த திடீர் அழைப்பையும் ஏற்கனவே வந்த புகைப்படங்களையும் நம்பிய அதிகாரி கூறப்பட்ட வங்கி கணக்கில் 6.5 லட்சம் ரூபாயை செலுத்தினார். பணம் செலுத்திய பின் எந்த பொருளும் வராததுடன் மெசேஜும் அழைப்புகளும் அந்த பெண்ணிடம் இருந்து நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அதிகாரி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்புடைய 225 கிலோ காப்பர் பொருட்களை திருடிய வழக்கில் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பத்தில் உள்ள பிரபல தனியார் நிறுவனம் உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மர்ம ஆசாமிகள் கம்பெனிக்குள் புகுந்து அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து தலா 25 கிலோ எடை கொண்ட 12 பிளாஸ்டிக் கேன்களில் இருந்த 225 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்களை திருடி சென்றனர். இதுகுறித்து கம்பெனியின் மனிதவள மேலாளர் ஹரிகரன் கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருபுவனை போலீசார் களித்தீர்த்தால் குப்பம் ஆண்டியார்பாளையம் சாலை 4 மணி சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே அந்த வண்டியை சோதனை செய்தபொழுது வண்டியில் பிளாஸ்டிக் கேனில் 25 கிலோ எடை கொண்ட காப்பர் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு எந்த ஆவணமும் இல்லை.
விசாரணையில் அவர்கள் திருபுவனைப்பாளையம் மன்சூர் அலிகான் என்பதும், அதில் பயணம் செய்தவர்கள் கரியமாணிக்கம், பழைய காலனி தினகரன், அதே பகுதியைச் சேர்ந்த திவன் என்பதும் காப்பர் பவுடரை கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சன்னியாசிக்குப்பம் தனியார் கம்பெனியில் திருடியதையும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இதில் தொடர்புடைய கம்பெனியில் லோடு மேன்கள் ராம்பாக்கத்தை சேர்ந்த கபாலி, அதே பகுதியை சேர்ந்த அங்காளன் மற்றும் வில்லியனூரை சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி பாபு என்கிற சுலைமான் ஆகிய மொத்தம் 6 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 2.49 லட்சம் ரொக்கம், திருட்டுக்கு பயன்படுத்திய வண்டி மற்றும் ஒரு மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 6 நபர்களையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு சிறையில் மொபைல் பயன்பாடு தொடர்பாக கைதிகளுடன் தொடர்பில் இருந்த சிறை காவலர்கள் மீது கவர்னர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், மொபைல் போன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதிகாரிகள் அவ்வப்பொழுது சிறையில் சோதனை நடத்தி மொபைல் போன், போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தும் வருகின்றனர். இதுகுறித்து விசாரணை நடத்த கவர்னர் கைலாஷ்நாதன் நேரடியாக களத்தில் இறங்கி சிறைச்சாலையில் பணியாற்றும் 2 காவலர்களை கொண்டு ரகசிய விசாரணை மேற்கொண்டார். அதில் சிறையில் பணியாற்றும் ஒரு தலைமை காவலரும் மற்றொரு காவலரும் கைதிகளுடன் தொடர்பில் இருந்தது, மொபைல் போன்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொடுத்து உடந்தையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் கடந்த வாரம் சிறைத்துறை அதிகாரிகளை வரவழைத்து கைதிகளுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலரை தொடர் விடுமுறையில் செல்ல பரிந்துரை செய்யவும், காவலரை மாகேவிற்கு பணியிட மாற்றம் செய்யவும் உத்தரவிட்டார். அதன்படி கவர்னர் உத்தரவின் பேரில் தலைமை காவலரை தொடர் விடுப்பில் செல்ல பரிந்துரை செய்ததுடன் கைதியுடன் தொடர்பில் இருந்த காவலரை மாகேவிற்கு பணியிட மாற்றம் செய்து சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி நகராட்சி கொம்யூன் ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்து நிருபர்களிடம் பேசிய போராட்டக் குழுவின் ஆலோசகர் ஆனந்த் கணபதி, புதுச்சேரி உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பொருந்திருப்படி 33 மாதங்கள் நிலுவைத் தொகை வழங்கிட கோரி பலகட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஊதியக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் வழங்கவும், பணியின் பொழுது இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க முதல்வர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதற்கான கோப்புகள் தயார் செய்யப்படும் என உறுதியளித்தார். அதன் பேரில் நாங்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்தை வாபஸ் பெற்றோம். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது. இது தொடர்பாக முதல்வர், நிதி செயலர், இயக்குநர் ஆகியோருடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் ஜூன் 5ஆம் தேதி உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன போராட்டமும், தொடர்ந்து 12ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு தர்ணா போராட்டமும், 26ஆம் தேதி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து முன்பு தெருமுனை பிரச்சாரம் நடத்த உள்ளோம் என்றனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 28 வருடங்கள் கழித்து மீண்டும் பள்ளியில் சந்திக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் மாணவர் சரவணன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக பள்ளி முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் காளிதாஸ் மற்றும் ஜெயபால், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கைலைமணி ராமராமி, பட்டதாரி ஆசிரியர் குணசேகரன், மொழி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். தற்போதைய பணியில் உள்ள இளங்கோ, குமரேசன், ரேவதி ஆகிய ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ராமமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அரிவர்தன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னாள் மாணவர் கலிபெருமாள் நோக்கவுரை ஆற்றினார். இவ்விழாவில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பள்ளிக்கு மின் விசிறிகள், மின் பல்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 90 கிட்ஸ் உணவு பண்டங்கள் அடங்கிய ஸ்டால்கள் அமைக்கப்பட்டது. இறுதியாக முன்னாள் மாணவர் வெங்கடகிருஷ்ணன் நன்றி கூறினார். உழவர்கரை தியாகுப்பிள்ளை நகரில் உள்ள புதிய விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு அறுசுவை உணவு வழங்கினார்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தியாகப்பிள்ளை நகர் மற்றும் வயல்வெளி நகரில் வசிக்கும் கிறிஸ்துவ மக்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் அறுசுவை அசைவ உணவுகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாட்ச தீபார்த்தனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவிட்டு குருவின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி காடுவிட்டு குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் காடுவிட்டு குருவின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தலையொட்டி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக கடலூர் வன்னியர் சங்க மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜ் மற்றும் கடலூர் இளைஞரணி பொறுப்பாளர் சலீம் ஏற்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணியின் பொழுது உயிரிழந்த நகராட்சி ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு 200 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காலப்பட்டு சிறையில் மொபைல் பயன்பாடு தொடர்பாக கைதிகளுடன் தொடர்பில் இருந்த சிறை காவலர்கள் மீது கவர்னர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி திருவோவனை அடுத்த சன்னியாசி குப்பத்தில் பிரபல தனியார் நிறுவனத்தில் ரூபாய் 4 லட்சம் மதிப்புடைய 225 கிலோ காப்பர் பொருட்களை திருடிய வழக்கில் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரிடம் பேஸ்புக் மூலம் கனடா நாட்டு பெண் பெயரில் தங்க நகை, ஐபோன் என நம்ப வைத்து நூதன முறையில் 6.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.